வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வால்யூம் 2 சாப்டர் நம்பர் 10ல் எக்ஸசைஸ் நம்பர் 8 அதில் 7th சம்மான வாட்டர் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கூல்ஸ் இன் 10 minutes to 8 degree Celsius in room temperature of 25 degree Celsius. Find the temperature of water at 20 minutes. Second step substitution, the time when the temperature is 40 degree Celsius. இந்த சம் தான் பார்க்க போகிறோம். சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல நியூட்டன் லா ஆஃப் கூலிங் அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி பேசிக் ஐடியாஸ் வேணும். நியூட்டன் லா ஆஃப் கூலிங் ஆல் வார்மிங் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். The rate at which the temperature of a body changes, ஒரு பொருளினுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, அது ரைஸ் ஆகலாம் அல்லது டவுன் ஆகலாம். எதை டிபெண்ட் பண்ணியிருக்க மொத்தம்னா இட் ப்ரொபோஷனல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, அந்த குறிப்பிட்ட பொருளினுடைய டெம்பரேச்சரையும் மற்றும் அதனுடைய சரௌண்டிங் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வித்தியாசம், அதாவது சோ கால்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், இது ரெண்டுக்கும் ரேஷியோவை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் அல்லது வார்மிங் அப்படிங்கிறது. சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் எப்படி இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்குது, அது 10 நிமிஷத்தில் 80 டிகிரியாக குறையுது. அது இருக்கக்கூடிய அந்த ரூமோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியினுடைய டெம்பரேச்சர் 20 நிமிஷம் கழித்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 40 டிகிரியாக அந்த டெம்பரேச்சர் குறையும் பொழுது எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இருக்குங்களா, அதை மேட்ச் பண்ணிக்கும். லெட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, லெட் டி அப்படிங்கிறது த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது அட் எனி டைம் டி, எந்த ஒரு க்ஷணத்துலையும் அந்த வாட்டர் டெம்பரேச்சர் என்ன இருக்கு நம்ம டி அப்படி சொல்லிக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, பை நியூட்டன் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுது நமக்கு, அந்த பாடியோட டெம்பரேச்சர் with respect to time is proportional to அந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்புறம் அது இருக்க சரௌண்டிங் டெம்பரேச்சர். சரௌண்டிங் யார் இருக்காங்க நமக்கு, ரூம் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் அதை கே அப்படின்னு கன்சிடர் பண்ணும் பொழுது இந்த சிம்பிள் என்ன பண்ண ஆல்ஃபா கே அப்படின்னு மாறிடும். தேர்ஃபோர் டி மைனஸ் 25 அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாமா, இதை இந்த டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாங்களா, அப்போது தேர்ஃபோர் டி பை டி மைனஸ் 25 டேர்ம் மல்டிப்ளைங் வந்தால் டிவைட் ஆயிரும், டிவைடிங் பண்ணால் மல்டிப்ளை ஆயிரும். தேர்ஃபோர் கே இன்டூ டிடி அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், integrating on both sides. எப்படி இருக்கும் இப்போ, integral dt by t minus 25 is equal to k into integral of dt. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தா யாருக்காவது f dash of x by f of x ஃபார்மெட்டில் இருக்கிறதுன்னு தோணுச்சு, இன்டெகிரல் பண்ண ஃபார்மெட் என்ன ஒரு ஆன்சர் நமக்கு log of f of x என்னதாங்களா. ஸோ இந்த ஃபார்மெட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாங்களா. எப்படி ஒரு ஆன்சர் நமக்கு எப்படி மாறுது நமக்கு, இப்போ log t minus 25 equal to kt plus log c, இந்த ஃபார்முலா மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே ப்ளஸ் இந்த பக்கம் எப்படி ஆகும் மைனஸ் மாறிங்களா. ஸோ லாக் டி மைனஸ் 25 மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு கேடி அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு தெரியும் இப்போ லாக் ஆஃப் ஏ பை பி என்ன ஃபார்முலா பாருக்கு, log of a minus b, sorry log a minus log b எப்படி நம்ம log of a by b எழுதலாம்ங்களா. ஸோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம இந்த எல்ஹெச்ஸை மாற்றிக்க போகிறோம். எப்படி சார் மாறும் நமக்கு
லாக் ஏ, அதாவது டி மைனஸ் 25 பை லாக் பி ஆக சி ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படியே என்ன இருக்கும், கேடி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் இந்த லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பை இ ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்க போகிறோம். பண்ணாங்களா? ஸோ multiply by e on both sides. எப்படி மாறும் ஸ்டெப் நமக்கு இப்போ log e பவர் log ஆகும். therefore t minus 25 by c is equal to e பவர் kt அப்படின்னு மாறி இருக்கும். இங்கே e log என்ன ஆகும், கேன்சல் இருப்போம் உங்களுக்கு. t minus 25 by c is equal to e பவர் kt அப்படின்ட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டெப்பில், இந்த டிவைடில் போனால் எப்படி மல்டிப்ளை இருக்குங்களா. therefore t minus 25 equal to c e பவர் ktன்ற மாதிரி இருக்கும். மைனஸ் இந்த பக்கம் நானும் ப்ளஸ் ஆயிரும். therefore t is equal to 25 plus c e பவர் ktன்னு ஒரு டெரிவேஷன் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் சி இருக்கு இல்லைங்களா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, when at initial ஸ்டேஜில் டைம் என்ன நமக்கு இருக்கும், t is equal to 0வாக இருந்திருக்கும். அதாவது கூலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் டைமில் அப்போது டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சு, வாட்டர் டெம்பரேச்சர் நமக்கு 100 டிகிரி செல்சியஸ்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே எழுதிக்கலாமா. therefore ஃபார்முலா என்ன நமக்கு கிடைச்சது 25 + c e பவர் kt கிடச்சிருக்குது. இப்போது புட் t is equal to 100. எப்போனா மாறும் படம் 25 + c e பவர் ktன்னு மாதிரி இருக்கும். இது 25 என்ன ஆகும், மைனஸ் ஆயிருங்களா. therefore 75 equal to c e பவர் kt அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இங்கே இந்த ஸ்மால் டிங்கிறது என்னவா இருக்குது, நமக்கு 0வாக இருக்குது. therefore 75 is equal to c e பவர் k into 0. therefore எப்படி மாறுது நமக்கு 75 equal to c e பவர் 0. anything 0னா இருக்கும், 1 வந்துடும். therefore 75 equal to c. இப்போ என்ன பண்ணலாம், கிடைச்ச அந்த சி வெளிக்குங்களா, அதை ஈக்குவேஷன் 1 எங்கே வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 1 நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதாவது t equal to 25 எங்கே ஸ்டெப் இருக்குது, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இதில் சப் பண்ணுவோம். பணம் என்ன வரும் நமக்கு ஒரு ஆன்சர் இப்போ. therefore என்ன வந்திருக்கும், t is equal to 25 plus c e பவர் kt. இங்கே என்ன பண்ணலாம், c is equal to 25ங்களா. therefore t is equal to 25 plus 75 e பவர் ktன்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இதை மிக்ஸ் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருந்தோம், at அதாவது 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி நமக்கு, டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸாக மாறி இருந்தது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம்னா என்ன ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம ஞாபகம் இருக்கா. t is equal to 25 plus c பவர் e kt. இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்மால் டி எது டைமுக்கு 10 அப்படிங்கிறதையும், கேபிட்டல் டி டெம்பரேச்சர் தான் பண்ணலாம் 80யும் சிக்கு அப்ளை பண்ணலாமா. எப்படி மாறும் நமக்கு, 80 equal to 25 plus சிக்கு என்ன வேல்யூ 75 e பவர் கேக்கு என்ன வேல்யூ, கே தெரியாது, கே அப்படியே வச்சுக்கலாம். டீக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம் நமக்கு 10 minutes. இப்போ எப்படி ஈக்குவேஷன் மாறும் நமக்கு, 25 வந்துருமா. அதாவது 80 minus 25 is equal to 75 e பவர் 10k மாறுமா. ஓகே, மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணும்போது 80 எவ்வளோ வரும், இப்போ 55 is equal to 75 e பவர் 10k. இந்த மல்டிபிளிங் வந்தால் டிவைட் ஆகுமா. therefore 55 by 75 equal to e பவர் 10kன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு 11 by 15 equal to e பவர் 10k. பெருசாக ஒன்றும் பண்ணல, 5 டேபிள் டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். டிவைட் பை 5 பண்ணுவோமா. என்ன வந்திருக்கும், 11 இங்கே 15.
ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்குவோம். இப்போது டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ், கேன்சல் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். எப்படி மாறணும் இப்போ, லாக் 11/15 is equal to log e power 10k அப்படியே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல e power 10 இருக்குல்ல, இது என்ன பண்ணும், ஃப்ரண்டில் மூவ் ஆயிரும். log 11/15 equal to 10 log e power k. எப்படி மாறின ஞாபகம் இருக்குங்களா, log a power m is equal to m log n எழுதாங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது ஃப்ரெண்டில் மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களாப்பா? சரி, நமக்கு தெரியும் e அண்ட் log என்ன பண்ணும், கேன்சல் each other. அப்போ எப்படி மாற்றம் நமக்கு, log 11/15 equal to 10 k இருக்குங்களா, அடிப்பட்ட மிச்சம் தான் இருக்கும், வெறும் k மட்டும் இருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கும். இப்போ நம்ம யார் நமக்கு k தேவைப்படுதுங்களா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மல்டிப்ளைங் என்ன ஆகும், டிவைட் ஆயிருமா? therefore 1/10 log 11/15 equal to என்ன வரும், k ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. therefore k என்ன நமக்கு. இப்போ சப்டிவிஷன் 1 பார்க்கலாமா? என்ன கேட்டிருந்தாங்க, at temperature of water after 20 minutes, அதாவது 20 நிமிஷம் கழிச்சு, டைம் 20 இருக்கும் பொழுது அப்போ டெம்பரேச்சர் என்ன நமக்கு கேட்டிருந்தாங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அப்போ நான் என்ன பண்ணலாம், நம்ம இப்போ therefore t equal to 25 plus 75 e power அந்த 20 t இருக்குங்களா, அதாவது kTன்னு இருந்துச்சு. இப்போ நமக்கு t என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை அப்ளை பண்ணலாம். என்ன இப்போ 25 plus 75 e power 20kன்னு மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம t equal to 25 plus 75 e power 20kல நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை பர்பஸை என்ன பண்ணுறேன்னா ரைட்டாக மாற்றிடுறேன். 25 plus 75 e power 10k into 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், மல்டி பண்ணும்போது உள்ள 20 வந்துருங்களா? ஓகே, பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நமக்கு தெரியும் e power 10k இருக்குங்களா? இப்போ எனக்கு என்னன்னு இருக்கு, 11/5 இருக்கு இல்லையா? இதை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், இப்போது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். பண்ணலாமா? therefore t equal to 25 plus 75 into 11/15 whole square மாறும். ஓகேங்களா? இதுக்கு என்ன வேலை நமக்கு வரும், இப்போ 25 plus 75 into 11 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 121/225. சால்வ் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நமக்கு பார்க்கலாமா? என்ன வரும் பாருங்கள், 175 3 டைம்ஸ் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? இதை 121 divided by 3 எவ்வளோ இருக்கணும், 4 3s are 12, 0 கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 0 போட்டால் 0 வந்துடலாமா? ஓகே. இப்போது என்ன வரும் நமக்கு, 3 3s are 9. ஓகேங்களா? ஒன்றும் பண்ணலாம், 40 கொண்டு அடிக்கலாம். therefore இப்போ என்ன வரும், 3 3s are 9, மைனஸ் பண்ணால் 1, பாயிண்ட் வச்சுருக்கோம், 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 3s are 9, இப்படி போயிட்டே இருக்கும். ஆக என்ன ஆன்சர் நமக்கு, இப்போ t equal to 25 plus 120/3 இருந்துச்சு. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், இப்போ t equal to 25 plus 40.33ன்னு கிடச்சிருக்கும். ஆட் பண்ண நமக்கு t equal to 65.33 டிகிரி செல்சியஸ். அதாவது என்ன அர்த்தம், வாட்டர் ஆஃப்டர் 20 minutes என்ன இருக்குன்னா 65.33 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போது சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். என்ன கேட்டிருந்தாங்க உங்களுக்கு அதில், the time when
டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி செல்சியஸ். 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது என்ன டைம் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஃபார்முலா சேம் தான். T ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 e பவர் kt. என்ன கேட்டிருக்கான் உங்களுக்கு பதில்? டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான், அதாவது T கொடுத்துருக்கான். அப்போ வரும் 40 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 e பவர் ktன்னு எழுதி கேட்போம். இந்த 25 எப்படி வரும்? இப்போ மைனஸ் ஆயிருமா? therefore 40 minus 25 equal to 75 e power kt வந்திருக்கும். அதாவது 15 equal to 75 e power kt இருக்கும். மல்டிப்ளை டிவைட் ஆயிருமா? therefore 15 by 75 equal to e power kt. அதாவது என்ன வரும்? 1 by 5 equal to e power kt நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ e கேன்சல் என்ன பண்ணலாம்? டேக் log on both sides. பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? log 1 by 5 is equal to log e power kt வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த log e and log கேன்சல் இருக்குங்களா? சின்ன கணக்கு கேன்சல் நமக்கு இப்போ log 1 by 5 equal to kt நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு யார் தேவை? t தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த k இங்கே எப்படி இருப்ப? 1 by k log 1 by 5 equal to tன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த கேக் வேல்யூ எங்கே இருக்கும்? நமக்கு கேக் வேல்யூ நமக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த வேல்யூ நமக்கு கே வேல்யூ தெரியுங்களா? இதே சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ண என்ன வரும் நமக்கு? இப்போ t is equal to கேக் என்ன வேல்யூ? 1 by 10 log 11 by 15 இருக்குங்களா? இதை சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு வரும்? இப்போ 1 by 10 log 11 by 15 இந்த இடத்துல போட்டாச்சு. log of 1 by 5 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ரைட்டாக இந்த log 5 வச்சு ஆல்டர் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறவங்களுக்கு எப்படி வரும்? இப்போ எழுதும்போது log ab மாதிரி இருக்குங்களா? அதாவது இப்போ இந்த எப்படிலாம் நம்ம எழுதும்போது 5 போர் மைனஸ் வந்துக்கலாங்களா? இந்த மைனஸ் எப்படி வரும் உங்களுக்கு? -1 into log 4 எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி காட்டுறேன். இந்த 1 பை எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு? a by b by c மாதிரி இருக்கும். c மேலே போயிடும் இல்லையா? therefore 10. இங்கே எப்படி மாதிரி இருக்கும் உங்களுக்கு? log 5 ஃப்ரெண்டில் யார் இருக்கா? -1 ஃப்ரெண்டில் வந்துடும். டிவைடட் பை கீழே யார் இருப்போம் உங்களுக்கு? log of 11 by 15 இருக்குங்களா? ஓகே, இப்போ நமக்கு புக்கில் log 5 என்ன வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? log e power 5 is equal to 1.6094 minus 10 into 1.6094 divided by log 11 என்ன வேல்யூ இருக்குது? -0.3101 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கணும் பார்த்தோம்னா போட்டலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. மேலே என்ன நமக்கு 10 16.094 by 0.3101 சால்வ் பண்ண என்ன ஆன்சர் நமக்கு அப்ராக்சிமேட்லி 51.899 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். தேங்க்யூ.